வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்துல மர்மமான சில விஷயங்களுக்கு விடையே கிடைக்காதுங்க. அப்படிப்பட்ட மர்மமான இடங்களை பத்தின 12 டக்கரான விஷயங்கள் உங்களுக்காக. நாஸ்கா லைன் பெருநாட்டுல பாலைவனத்துல இருக்க இந்த நாஸ்கா லைன் வானத்துல இருந்து பார்த்தா குரங்கு மாதிரியும் பறவை மாதிரியும் தெரியுங்க. ஆனா தரையிறங்கி பார்த்தோம்னா வெறும் சாதாரண ரோடு மாதிரி தான் இருக்கும். 400 மீட்டர்ல இருந்து 1.1 கிலோமீட்டர் சுத்தளவு இருக்கிற இந்த நாஸ்கா லைனை மனிதர்களால வரைஞ்சிருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அப்படி வரையணும்னா மேல இருந்து யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கிமு 500கள்ல ஏலியன்ஸ் வந்து தரையிறங்கிறதுக்காக இந்த நாஸ்கா லைன் இம்ப்ரெஷன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சந்தேகப்படுறாங்க. உலகத்தோட டாப் மர்மங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஐலா டி லாஸ் முனேகாஸ் இது வந்து மெக்சிகோல இருக்கிற ஒரு தீவுங்க. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் மரத்துலயும் இந்த பில்லி சூனியத்துக்குலாம் ஒரு பொம்மை வைப்போம்ல, அது மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்களாம். அதை பார்க்கும் போதே நமக்கு வயிற்றுல புளிய கரைக்குமா. இது ஏன்டா கட்டியிருக்கீங்க அப்படின்னு காரணம் கேட்டா அது யாருக்குமே தெரியல. ஆனா நைட் பார்த்தா குழந்தைங்கலாம் அழுகுற சத்தம் கேட்குது, அதனால ஒரு சேஃபுக்கு இதை கட்டியிருக்கோம் அப்படின்றாங்க. நான்லாம் மம்மி படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரே ஜுரம், அந்த பக்கம்லாம் போவே மாட்டேன். டெட்மேன் தீவு கனடால வான்கூவர் ஹார்பர் பக்கத்துல இந்த இடம் இருக்கு. 1888ல இருந்து 1892 வரைக்கும் இந்த இடத்தை வந்து இடுகாடா பயன்படுத்திருக்காங்க. சிக்கன் பாக்ஸ் வந்து இறந்தவங்களை அந்த காலகட்டத்தில் கும்பலா அங்கதான் போச்சிருக்காங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கனடாவோட நேவி டீம் அங்க ஆல்ட் அடிச்சப்போ நைட் ஆனா மண்ணுக்கடியில அலற சத்தம், அப்புறம் எலும்பு உடையற சத்தம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி தெரிச்சு ஓடி இருக்காங்க. இந்த டாபிக் வேற எடுத்தாச்சு. இன்னைக்கு நைட் நான் தூங்கின மாதிரி தான். சவுத் ஜப்பான்ல ஒகினாவா அப்படின்ற தீவுல ஒரு சில இடங்கள்ல மட்டும் பில்டிங்கை முழுசா கட்டி முடிக்க முடியறது இல்ல. தீய சக்திகள் அதை தடுக்குதுன்னு நம்புறாங்க. இதை தாண்டி ஒரு ஸ்கூலை கட்டி முடிச்சு அங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தன் கையில இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கான். இப்படி ஏன்டா பண்ற அப்படின்னு சொல்லி வாத்தியார் கேட்டப்போ கிளாஸுக்கு வெளியில காட்டி அந்த பையன் அந்த பொருள் எல்லாம் கேட்கறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்க திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் ஆனதும் அந்த ஸ்கூலை வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. இது வரைக்கும் அப்படிதாங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஜப்பான்காரன் இதுக்கெல்லாம் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருப்பானே. ஆல்காட்ராஸ் சான் பிரான்சிஸ்கோல இந்த தீவு இருக்குங்க. அங்க ஒரு ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் ஜெயில் இருக்குங்க. அங்க டூரிஸ்ட் எல்லாம் சுத்தி பார்க்கும்போது டமா டுமான்னு அந்த கதவெல்லாம் அடிச்சுக்குமா. அதுக்கப்புறம் டூரிஸ்ட்டை யாரோ ஒருத்தன் அப்படியே பளீர்னு கண்ணுல லைட் போட்ட மாதிரி முறைச்சு பார்க்கறான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் கூட்டம் குறையும்னு பார்த்தா கும்பலா போய் வேடிக்கை பார்க்க போயிருக்கானுங்க. அகராதி பிடிச்ச பயலுங்க. ஒயிட் தீவு இது இங்கிலாந்துல சவுத் பீச்ல இருக்குங்க. இங்க டூரிஸ்ட் எல்லாம் வாக்கிங் போகும்போது அவங்க கழுத்துக்கு பின்னாடி உஃப்னு யாரோ மூச்சு விடுறாங்க, திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா அந்த ஊர்காரங்கள்ட்ட விசாரிச்சா இங்கெல்லாம் வந்து நூத்துக்கணக்கான ஆவிகள் அலையும் தம்பி அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்லியிருக்காங்க. டேய் யாராவது ஊரு? நார்த் ஃபோக் தீவு இது வந்து ஆஸ்திரேலியாவோட அவுட்டர்ல இருக்கிற தீவுங்க. இந்த தீவை ஹெல் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கைதிகள் எல்லாம் அங்கதான் வச்சு கொடுமைப்படுத்துவாங்களாம். ஆண் பெண் கைதிகளை ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி பட்னி போட்டு சாவடிப்பாங்களாம். இப்ப கூட டூரிஸ்ட் எல்லாம் அந்த பக்கம் போகும்போது சில நேரங்கள்ல காதுல விழுவுமா, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கூக்குரலிட்டு அழுவுறது காதுல கேட்குமாங்க. கொடுமை இல்ல. பன்ஹர் கோட்டை ராஜஸ்தான்ல இருக்கிற அல்வார் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கோட்டை இருக்குங்க. ஆவி பிரியர்கள் ஆவியை பத்தி ரிசர்ச் பண்றவங்களுக்கு இந்த இடம் அல்வா மாதிரிங்க. என்ன அந்த கோட்டைக்குள்ள போனவங்கள நிறைய பேர் திரும்ப வரலன்னு சொல்லிட்டு அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதனாலேயே கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கோட்டைக்கு முன்னாடி எச்சரிக்கை போர்டை வச்சிருக்காங்க. அது கோட்டை இல்ல, ஆவிகளோட பேட்டை. துமாஸ் பீச் இது குஜராத்ல இருக்குங்க. அந்த காலகட்டத்தில் இங்க சடலங்கள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு. ஆனா காலப்போக்கில் அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சு. ஆனா இப்ப கூட 6 மணிக்கு மேல அது உள்ள போற நிறைய பேர் வந்து காணா போயிருக்காங்களாம். எங்க போயிறாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கறத கண்டே பிடிக்க முடியலையாம். இதனாலேயே 6 மணிக்கு மேல அந்த பீச்சுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு ரூல்ஸே போட்டிருக்காங்க. நான்லாம் 6 மணிக்கு மேல மெரினா பீச்சுக்குள்ள 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் போக மாட்டேன். ஷனிவார் வாடா ஃபோர்ட் இது வந்து பூனேல இருக்கிற ஒரு கோட்டை. இந்த கோட்டையில அந்த கோட்டையோட இளவரசனான 13 வயசு பையனை அவங்க சொந்தக்காரங்களே சேர்ந்து கொன்னுடுறாங்க. அவனோட ஆவி வந்து அங்கேயே சுத்துறதாவும் அடிக்கடி அவன் கத்துறதாவும் மக்கள் சொல்றாங்க. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு அவன் கத்துற சத்தமும் அங்க நடக்கிற விஷயங்களும் ரொம்ப அமானுஷ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. ஆனாலும் அதை பார்க்கறதுக்கு கும்பலா டூரிஸ்டுங்க போயிட்டு தான் இருக்காங்க. லெபனான்ல 9000 வருஷம் பழமையான பால்பெக் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. அங்க பண்டைய ரோமானியர்கள் கட்டி மிச்சம் வச்ச ஒரு கோவிலோட 2 தூண், அதாவது கிரானைட் கற்களால ஆன தூண்கள் இருக்குங்க. ஒன்னு 1000 டன் எடை உள்ளது, இன்னொன்னு 1200 டன். கண்டிப்பா மனுஷனால அந்த தூண்களை கட்டி அந்த இடத்துல வச்சிருக்க முடியாது அப்படின்ற கோணத்திலையும் ஏலியன்கள் வந்து போயிருக்குமா அப்படின்ற கோணத்திலையும் ஆராய்ச்சிகள் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. லாவோஸ்ல சாங்க்வாங் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல தி பிளெயின் ஆஃப் ஜாஸ் அப்படின்ற இடத்துல 400 குடுவைகளை ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த குடுவைகள்லாம் சின்னதா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒன்னு 3 மீட்டர் உயரம் உள்ளதுங்க. அதுவும் ஒவ்வொரு குடுவையும் பாறாங்கற்கல்ல செஞ்சது. இது கிமு 500ல செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில சொல்றாங்க. இது யார் செஞ்சா, எதுக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னும் மர்மமாவே இருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.